அஸ்ஸலாமு அலைக்கும். மக்காவிலிருந்து சிரியா செல்லும் பழமையான வணிகப் பாதை. அந்த பாதையில் வாழ்ந்து வந்த ஒரு கூட்டம் கிஃபார் கூட்டம். வாணிபம் செய்து வாழ்ந்த அவர்கள் காலப்போக்கில் வணிக கூட்டங்களையே கொள்ளையடித்து வாழத் தொடங்கினர். ஆனால் அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையின் நடுவில் ஒரு மனம் மட்டும் நீதியை தேடியது. அவர்தான் பின்னாளில் இஸ்லாமின் ஒளி விளக்காக மாறிய அபூதர் அல் கிஃபாரி. அவரின் இயற்பெயர் ஜுந்தப். கிஃபார் கூட்டத்தின் தலைவராக இருந்ததாலும் புனித மாதங்களில் கொள்ளையடிப்பதை அவர் வெறுத்தார். தவறுதான் என்று மனதில் உணர்ந்த அவர் தன் கூட்டத்தினரை விட்டு விலகினார். தன் அன்னை ரம்லாவுடன் தம்பி அனீசுடனும் நஜிதில் வாழ்ந்த தாய் மாமனின் வீட்டிற்கு சென்று தங்கினார். அவரின் தம்பி அனீஸ் ஒரு திறமையான கவிஞர். கவிதை போட்டிகளில் கலந்து கொண்டு பலமுறை வெற்றி பெற்றவர். ஆனால் அந்த குடும்பத்தை உலகம் நினைவில் வைத்தது கவிதைக்காக அல்ல, உண்மையை தேடிய ஒரு இதயத்திற்காக, அல்லாஹ்வை நோக்கி திரும்பிய ஒரு மனிதனுக்காக. அவர்தான் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் அலி அவர்கள் இஸ்லாத்தை தழுவியது. மக்காவின் மணற்பரப்பில் ஒரு மனிதர் உண்மையை தேடி வந்தார். அவர்தான் அபூதர் அல் கிஃபாரி. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி கேள்விப்பட்ட அவர் முதலில் தம் சகோதரர் அனீஸை மக்காவுக்கு அனுப்பினார். ஆனால் அவர் கொண்டு வந்த செய்திகள் அவரின் மனதிற்கு திருப்தி அளிக்கவில்லை. உண்மையை நேரில் அறிய அபூதர் தாமே மக்காவுக்கு பயணம் செய்தார். பல நாட்கள் கஅபாவின் அருகில் தங்கியிருந்தார். யாரிடமும் எதையும் கேட்கவில்லை. தன்னுடன் கொண்டு வந்த சிறிய உணவும் ஜம்ஜம் நீர் மட்டுமே அவரின் உணவாய் இருந்தது. அந்த நேரத்தில் இளைஞரான அலி அவர்கள் அந்த அயலூர் மனிதரை கவனித்தார்கள். அவரை தம் இல்லத்துக்கு அழைத்து சென்று உணவளித்து உபசரித்தார்கள். மறுநாளும் அதே இடத்தில் அமர்ந்திருந்த அபூதரை பார்த்து அலி, நீங்கள் வந்த வேலை இன்னும் முடியவில்லையா என்று கேட்டார்கள். அப்போது அபூதர் தாம் வந்த உண்மையான காரணத்தை ரகசியமாக தெரிவித்தார். அலி அவர்கள் மெதுவாக சொன்னார்கள், நான் உங்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து செல்வேன். ஆனால் மிகுந்த கவனத்துடன் வர வேண்டும். வழியில் யாராவது சந்தேகித்தால் தாம் செருப்பை சரி செய்வது போலவோ அல்லது ஓய்வெடுப்பது போலவோ நடிப்பேன் என்று கூறினார்கள். இறுதியாக அபூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு அவரின் வாழ்க்கை முழுவதும் மாற்றியது. உண்மையை கேட்டவுடன் அவரின் இதயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அடுத்த நாள் கஅபாவின் அருகில் நின்று உரக்க குரலில் அவர் அறிவித்தார், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள். மக்கா முழுவதும் அதிர்ந்தது. குறைஷிகள் கோபத்தில் அவரை தாக்கினர். அடி உதைகள், கொடுமைகள். ஆனால் அப்பாஸ் அலி அவர்கள் விரைந்து வந்து அவரின் உயிரை காப்பாற்றினார்கள். உண்மையை ஏற்ற இதயம் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை மறைக்காது. அந்த நாளில் மக்காவின் மணலில் ஒலித்த அந்த வார்த்தை இன்றும் உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று.